வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் எலக்ட்ரோதெரப்பி மின்னியல் சிகிச்சையில் என்னென்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறோம், பேசிக்காக என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மெழுகு ஒத்தடம். மெழுகுங்கிறது பாரஃபின் வேக்ஸு. இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 54 டிகிரி செல்சியஸ். இங்கே ஃபிசியோதெரப்பியில் அந்த பாரஃபின் வேக்ஸோட லிக்விட் பாரஃபின் அண்டு பெட்ரோலியம் ஜெல்லி இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ரொப்போர்ஷனில் போட்டு அது ஒரு டப் மாதிரி இருக்கும். அதில் போட்டு மெல்ட் பண்ணி 42 to 51 டிகிரி செல்சியஸ் வர்ற வரைக்கும் மெல்ட் பண்ணி அதை டைரெக்டாக ப்ரஷ் மூலமாகவோ இல்லை லிண்ட் கிளாத்துன்னு இருக்கும், அந்த லிண்ட் கிளாத்தை டிப் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி அதை ஒத்தடம் மாதிரி கொடுப்போம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா, இது வந்து பேசிக்காக வந்து இந்த இப்போ நம்ம ஒத்தடம் கொடுக்குறோம், அந்த ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இந்த வேக்ஸ் பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வேக்ஸ் தெரப்பிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லேட்டன் ஹீட் அப்படின்னு சயின்ஸில் ஒன்று படிச்சிருப்பீங்க. உள்ளுறை வெப்பம், அதாவது ஒரு பொருள் வந்து திட நிலையிலேருந்து திரவ நிலைக்கோ இல்லை திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கோ போகிறப்ப அது வந்து ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் உள்ளுறை வெப்பம், லேட்டன் ஹீட்டுமா. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்ஃப்ராரெட் ரேஸ் வெளியில் வரும். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த வேக்ஸ் தெரப்பி. இதனால் என்ன பயன் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இவ்வளோ ஹீட்டு தான் தாங்க முடியும்னு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஹீட் போடுறப்ப நம்மளுக்கு கொப்பளம் ஆகிடும். ஆனால் இந்த லேட்டன் ஹீட் பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணுறப்ப, இப்போ வந்து வேக்ஸ் வந்து ஒரு டப்பில் இருக்கிறப்ப ஹீட் சாலிட் ஸ்டேஜில் இருக்கும், அதை மெல்ட் பண்ணுறப்ப லிக்விட் ஸ்டேஜில் ஆகிடும். நல்லா கொதித்து 50 டிகிரிஸ் வர்றப்ப அந்த லிண்ட் கிளாத்தை போகிறப்ப அந்த லிண்ட் கிளாத்தில் லிக்விடான வேக்ஸ் வந்து ஒட்டிக்கும். அதை லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் இப்போ முட்டிலையோ இல்லை ஃப்ராக்சர் ஆன இடத்துலையோ ஷோல்டரில் எங்கே வலி இருக்கோ டைட்னஸ் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போடுறப்ப அந்த லிக்விட் ஸ்டேஜ்லேருந்து திருப்பி ஃபியூ மினிட்ஸில் அது சாலிட் ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் லிக்விடில் சாலிட்லேருந்து லிக்விட் ஆகுது, பேஷண்ட்க்கு போடுறப்ப லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது துணியில், அது வந்து திருப்பி காயிறப்போ ஒரு 2-3 மினிட்ஸில் திருப்பி ட்ரை ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் மாறுறப்ப அது லேட்டன் ஹீட்டுங்கிறத எமிட் பண்ணும். அது என்ன ஆகும்னா, டீப்பாக டிஷ்யூஸ் போன் வரைக்கும் அந்த ஹீட் உள்ள டீப் பெனிட்ரேஷன் ஆகும். இப்போ நம்ம ஒத்தடம் கொடுக்குறோம், அது ஸ்கின்ல தான் சென்சேஷன் இருக்கும். 1 மில்லிமீட்டர் இல்லை ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு மசில்ஸை தான் ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து நம்ம போன்ஸ் இருக்கும் ஸ்கின்னுக்கும் நடுப்புற ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 1 இன்ச்சுக்கு மசில் பல்க் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு அக்யூட்டாக பெயினில் வராங்க அப்படிங்கிறப்ப இந்த வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த லேட்டன் ஹீட் பிரின்சிபல் இருக்கிறதுனாலையும் அதில் இன்ஃப்ராரெட் ரேஸ் வெளியில் வர்றதுனாலையும் அந்த சடன் சேஞ்சஸ் இதனால உங்களுக்கு பெயின் ரிலீஃப் நல்லாயிருக்கும். இதுக்கு இண்டிகேஷன் கான்ட்ரா இண்டிகேஷனாக இருக்குது. ஓப்பன் வூண்ட்ஸ் இருந்தால் போடக்கூடாது, ரேஷஸ் இருந்தால் போடக்கூடாது, டயபெட்டிஸ் ஹையாக இருந்தால் போடக்கூடாது, தைராய்டு கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லை தைராய்டு மெடிசன் ஒழுங்காக சாப்பிட்றாங்களா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சென்சேஷன் குறைச்சலாக்கும். நம்ம போடுறப்ப ஹீட் பத்தலைம்பாங்க, ஆனால் நம்ம மிஷினில் இவ்வளோ ஹீட்டு தான் இருக்கும், ஆனால் பேஷண்ட்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம ஹீட் ஜாஸ்தி போட்டோன்னா பிளிஸ்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிறைய டயபெட்டிஸ் நிறைய தைராய்டு இருக்குன்னா இது அவ்வளோ யூஸ் பண்ணுற மெத்தடே குறைஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல அந்த இடம்லாம் மெஸ் ஆகிடும், அதை ஒட்டிக்கும், அதுக்கு ஒருத்தர் ஸ்டாஃப் கூட இருக்கணும், அந்த மிஷின் வந்து ஹை வோல்டேஜ் இருக்கும். அதனால் ப்ராக்டிக்கலாக இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லாதனால இப்போ நிறைய அதை யூஸ் பண்ணுறதே குறைச்சிட்டாங்க தெரப்பிஸ்ட். ஆனாலும் இது ரொம்ப பழையமையான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சில பேருக்கு இந்த வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டோட சூப்பர் எஃபெக்ட் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வலி குறையல இல்லை திருப்பி பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கப்போ ஒரு 3 நாள் வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப நல்லாயிடும். அதுமாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்காங்க ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் வரப்போ மிஷின் தூக்கிட்டு போகாமல் இந்த வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இது வந்து எங்கே வேணால் கிராமத்தில் ட்ராவலில் சின்ன ஒரு ஸ்டவ் வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து அந்த மரத்தில் இது ப்ளஸ் இருக்குது. ஸோ வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட்டில் வேறு இதை பற்றி பார்ப்போம். நன்றி.